நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஐயாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சு நிலம் வாங்கியிருக்காங்க. ஆமா, அது ஆடு எப்படி மேய்ச்சாதான் வாங்கியிருக்காங்க? அம்மாவுக்கு 72 வயசு, உங்களுக்கு 67. 5 வருஷம் அம்மாவுக்கு வயசு அதிகம் இருந்தா பரவாயில்ல. வயசு இருந்தா பிழைக்க முடியாதும்பாங்க. இங்க வாங்கம்மா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. ஐயா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, வாங்க, ஒத்துக்க மாட்டா கொடுத்தா அந்த அம்மா வந்து கோவக்காரிங்க, அதிகமான கோவக்காரி. உங்களுக்கு 72ன்னு சொன்னீங்க, ஐயாக்கு 67 தான் ஆச்சாமா. எத்தனை ஆடுகள் நீங்க இது வரைக்கும் வளர்த்துருக்கீங்க? லட்ச ஆடு வளர்த்துருக்கீங்க. நீங்க லட்ச ஆடு வளர்த்துருக்கீங்க. அந்த லட்ச ஆடு வளர்த்ததுக்கு அப்புறம் 5 ஏக்கர் வாங்கியிருக்கோம். 5 ஏக்கர் வாங்கிருக்கீங்க. அதே 6 ஏக்கரா இல்லையா? இந்த ஆடு வளர்ப்புல இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்குது. இது மூலியமா நல்ல வருமானம் எடுத்து நீங்க பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சது, காசு போட்டு இது எல்லாமே அதில் தானே பண்ணுவோம். தோட்டத்தில் அதிகமாக வருமானம் வராது, போட்டோம்ல அது முட்டு வலி செலவா தான் வரும். நல்ல வருமானம். அப்படிங்களாம்மா? ஆடு மேய்ச்சாதான் நல்ல வருமானம் இருக்குது. கிராமத்தில் இருக்கிற ஆடுதான். மாடும் கூட முட்டு வலி போடணுங்க. இது ஆட்டுக்கு எந்த முட்டு வலியும் இல்லை. சுத்தம் குறை சுத்திட்டு வந்து தண்ணி கட்டி அடைச்சிடுறோம். சரிங்கம்மா. குட்டி போட்டா ஒரு குட்டி வித்தா 5000 10,000. கறி 4 ரூபாய்ங்க கிலோ. 4 ரூபாயிலிருந்து ஆடு மேய்க்கிறோம். அப்போ 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு தான் விற்கும். இப்போ 10 ஆடு இருக்குதுங்க, வருத்தில் ஒரு 3 லட்சம் மட்டும் கிடைக்கும். பக்ரீத் வந்துச்சுங்க. வந்துச்சுங்களோ 8 குட்டி கொடுத்தேன், 1 லட்சம். 1 லட்சம். அம்மா அசிஸ்டன்ட் சேர்ந்துக்கிட்டுங்களா? நம்ம புளியம்பட்டி அருகில் இருக்கக்கூடிய மீனம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம் தான். கொஞ்சம் தாண்டி போனோம்னா நமக்கு வந்து ஈரோடு மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிரும். இங்க ஒரு ஊருக்கு வந்துருங்க. நீங்க ஊருக்கு வந்துருங்களா ஐயா? சரி சரி. ஐயாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சு நிலம் வாங்கியிருக்காங்க. அது எப்படி வாங்கியிருக்காங்க, அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத கேட்டுங்களா? அம்மா வணக்கம்மா. அம்மா உங்க பேருங்க? காளியம்மாங்களா? எத்தனை வருஷமா ஆடு மேய்க்கிறீங்க? எப்போ வந்தீங்க? கல்யாணம் 25 வருஷத்துல போச்சாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் அங்க வந்து அப்புறம் ஆடு வாங்கி மேய்ச்சிட்டாதான். சரி சரி. இப்போ அம்மாக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? எனக்கா 72 ஆச்சு. 72 ஆச்சு. வந்தாப்புல பிடிச்சி ஆடே தான் மேய்க்கிறீங்க. தோட்டத்துலையும் பாரு போட்டுக்குவா, ஆடும் மேய்ச்சிக்குவா. அப்படிங்களா? அது வெள்ளாடு 4 குட்டி போட்டுது. 4 குட்டி? இந்த ஒரு குட்டி போட்டு இருக்குது. 2 போடுதுங்க. போன தடவை 2 ஆடு ரவுண்டு குட்டி போட்டுது. அப்புறம் இந்த தடவை ஒன்னு போட்டுருக்குது. ஓடிருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட மாட்டேங்க, கரைச்சி தான் குடிச்சிட்டு போவேன். என்ன வெயில் சுத்தணும்ல, அதே பழக்கம் தான். எத்தனை ஆடுகள் நீங்க இது வரைக்கும் வளர்த்துருப்பீங்க? 30 ஆடு 50 வரைக்கும் வளர்த்திருக்கிறோம். இல்ல மொத்தமா இப்போ உங்களோட லட்சக்கணக்கில் இருக்குங்க. லட்ச ஆடு வளர்த்துருக்கீங்க. லட்ச ஆடு கணக்கில் இருக்குங்க. ஆனா வாரம் வித்து போடுவோம். ஓகே அம்மா, இப்போ நீங்க லட்ச ஆடு வளர்த்துருக்கீங்க. அந்த லட்ச ஆடு வளர்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு தொகை சேர்த்து வச்சிருப்பீங்களா, இவ்வளவு வருமானம்ட்டு? அந்த சேர்த்து வச்ச தொகையில தானே இடம் வாங்கியிருப்பீங்க. எவ்வளவு எவ்வளவு தொகை சேர்த்து வச்சீங்க? சேர்த்து வைக்கிறது இல்லைங்க, அப்பா போடுறதுங்க. அந்த சீட் எடுத்துக்கிறது, ஒரு ஏக்கராவை வாங்கி சேர்த்திடுறது. எவ்வளவு எந்த வருஷம் வாங்குனீங்க? அது வருஷம் எல்லாம் தெரியாதுங்க. ஒரு 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கிருக்கீங்க. தொடர்ச்சி 2000 கணக்கு வச்சு. எத்தனை ஏக்கரை சொன்னீங்க? 5 ஏக்கர் வாங்கியிருக்கோம். 5 ஏக்கரை வாங்கிருக்கீங்க. அதே 6 ஏக்கரா இல்லையா? 6 ஏக்கரா. இதுல 3 அதுல 3 ஒரு 11 போர் 6 ஏக்கரா வாங்கியிருக்கிறோமுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல. 30 இல்ல, அம்மாங்க வந்து 25 வயசுல நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 72 வயசு ஆச்சு, நான் இப்ப வரைக்கும் ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடு வளர்ப்புல இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்குது. இது மூலியமா நல்ல வருமானம் எடுத்து நீங்க ஒரு லெவல்ல நீங்க ஒரு இடம் போடணும். அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில கல்யாணம் முடிச்சு 2 பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சது, காசு போட்டு இது எல்லாமே அதில் தானே பண்ணுவோம். ஆடு தோட்டத்தில் அதிகமாக வருமானம் வராது, போட்டோம்ல அது முட்டு வலி செலவாக தான் வரும். 50,000 போட்டிங்களா 50,000 வரும். இங்கே ஏன்னா பெரிய வெள்ளாமை இல்லைங்களா, கரும்பு மஞ்சள் எல்லாம் இல்லைங்களா, பொயில வச்சு ஓரளவுக்கு காசு கிடைக்குங்க. சரிங்க. பொயிலுக்கு ரொம்ப அதிகமாக பாடுபடணும். இப்போ பாடுபட ஆள் கிடைக்கிறது பொயில நல்ல காசாகும். அதனால பொயில வைக்கிறது விட்டுட்டுமுங்க. நல்ல வருமானம். அப்படிங்களாம்மா? தோட்டத்து வருமானம் கூட மாடு நல்லா இதாகாதுங்க. ஆடு மேய்ச்சாதான் நல்ல வருமானம் இருக்குது. முதல் முக்கியத்துவம் கிராமத்தில் இருக்கிற ஆடுதான். மாடும் கூட முட்டு வலி போடணுங்க. இது ஆட்டுக்கு எந்த முட்டு வலியும் இல்லை. சுத்தம் குறை சுத்திட்டு வந்து தண்ணி கட்டி அடைச்சிடுறோம். சரிங்கம்மா. குட்டி போட்டா ஒரு குட்டி வித்தா
5000 10000. இப்பெல்லாம் நல்ல விலைங்க. அன்னைக்கு வந்து கறி 4 ரூபாய்க்கு விற்கிற போது முடிச்சு இப்போ வச்சுட்டு இருக்கிறோம். கறி 4 ரூபாய்ங்க கிலோ. 4 ரூபாயிலிருந்து ஆடு மேய்க்கிறோம். அப்போ 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு தான் விற்க ஆடு குட்டி. அதுலேருந்து மேய்ச்சிட்டு இப்பெல்லாம் நல்ல வருமானம். இப்போ 1000 ரூபாய்ங்க ஒரு கிலோ அவில விலை போட்டு எடுத்துருவாங்க. 10 குட்டி இருந்தா 1 லட்சம். 10 குட்டி இருந்தா இப்போ நீங்க எவ்வளவு வருமானம் எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு 6 மாசம். இந்த ஆடாதானுங்க நான். இப்போ எவ்வளவு வருமானம் கிடைக்குதுங்கம்மா இது? இப்போ 10 ஆடு இருக்குதுங்க. வருஷத்துல ஒரு 3 லட்சம் மட்டும் கிடைக்கும். வருஷத்துக்கு 3 லட்சம். 2 குட்டியும் போடுங்க செம்பிளி ஆடு, ஒரு குட்டியும் போடு, நல்லா அதை பராமரிக்கணும். பக்ரீத் வந்துச்சுங்களோ 8 குட்டி கொடுத்தேன். 1 லட்சம். 1 லட்சம். அம்மா பேசாம அசிஸ்டன்ட் சேர்ந்துக்கிட்டீங்களா? இல்லைங்க, போய் ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கு. 10 மணி நேரம் பண்ணா தானுங்க அந்த காசு. ஒரு 300 ரூபா கொடுத்தாங்களோ இந்த வயசுக்கெல்லாம் 200 கொடுப்பாங்க சாப்பாடு போட்டு. அது தெரியுது இல்லைங்க, கிராமத்தில் வந்து பிழைக்கிறது இல்லை. அங்கே வாடகை கொடுத்து சம்பளம் கொடுத்து, இப்போ சம்பளம் நீங்கள் 50,000 வாங்குறீங்கன்னா நான் ஈஸியாக நினைக்கிறேன். அதையே டவுன் இருக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு வந்து பத்தாது, எப்படி சமாளிக்கிறாங்க. அந்த நிதியெல்லாம் கொடுத்து வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, ஃபோன் பில்லு, மொய்முறை எல்லாம் வச்சு எப்படிங்க சமாளிப்பீங்க அப்படின்னு யோசிக்கிறோம். கிராமத்தில் பொண்ணு கேட்டாவே இத்தனை விஷயம் இருக்குது. பழங்க மருமக எல்லாம் ஆட்டை விற்க சொல்லி பார்த்தாங்க. கேட்க மாட்டீங்க? அது மட்டும் விற்க மாட்டேன்ட்டு. சரிங்கம்மா, இத்தனை வருஷத்துல நீங்க 1 லட்சம் ஆடு வரைக்கும் நீங்க வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அது மூலியமா உங்களுக்கு தோராயமா எவ்வளவு வருமானம் எடுத்திருப்பீங்க இந்த 1 லட்சம் ஆடு வித்து? அதுதான் இந்த பூமியே. இப்போதான் 4 ரூபாய்க்கு வித்துதுங்களா? அப்போ 4 ரூபாய்க்கு விற்கும் போது 30,000க்கு வித்தோம்லாம் 3 ஏக்கர் ஆச்சுங்க. அப்படி வாங்கினது. ஓ சரிங்கய்யா. ஆமா. இப்போ பட்டி நீங்க போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அப்புறம் பசங்களை பராமரிக்கணும், படிக்க வைக்கணும். ஒரு வைக்கல டாக்டரை படிக்க வைக்கலன்னு நினச்சுங்க. ஒரு பையனை வைக்கல படிக்க வைக்கலன்னு நினச்சேன், யோசித்தேன். அப்புறம் அவ எவ்வட்டாவதுலேயே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஒருத்தன் வந்து டிராக்டர் வாங்கி கொடுத்துட்டுன்னு போ, 2-3 டிராக்டர் வச்சுருக்கிறா, ஓட்டிட்டு வருமானம் குடும்பத்தை பார்த்துக்குவா. 2 பேர்த்தையும் இந்த டேரிங்கி பழக்கி விட்டா தான் இவளுக்கு நல்ல பொழப்பு இதாகு வாழ்க்கையில் அப்படின்ட்டு. இவ படிக்க முடியலோ, மம்டி எடுத்த தனுக்கு பிழைக்க முடியும். அதனால அப்புறம் ஜெயலலிதா பீரியடில் வேலை கிடச்சிது. ஓட்டி லாரி ஓட்டிட்டு போக சொல்லிட்டு இருந்த முடி பெரிய பையனு போய் ஜெயலலிதா பீரியடில் நிதில் இருக்கிறானுங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு. பரவாயில்ல, இத்தனையே நீங்கள் செட்டில் பண்ணி கொடுத்துருக்கீங்க 2 பேரும். ஆமாம், இல்லை திங்க் பண்ணி இவளுக்கு என்ன பண்ணா இப்படி இதாகு அப்படின்னு திங்க் பண்ணி இது பண்ணணுங்க. செட்டு போட்டிருக்கீங்க. பட்டியோட இது எவ்வளோ இருக்குங்க? இது வந்து 20க்கு 20ங்க மாட்டுக்கு. மாடு எவ்வளோ? 4 வச்சிருந்தனுங்க. இப்போ பராமரிக்க முடியாத நம்மளுக்கு வெளி சோழி வந்துடுதா, வித்துட்டேன். 5 மாடு இருந்தது, வித்துட்டு நம்ம சோழி பார்த்துட்டு பூவை பொறிச்சிட்டு இருக்கிறேன். பூவை வந்து ஜாதி பூ வச்சிருக்கிறீங்க? ஜாதி முல்லை, முல்லை. அது 4 ஏக்கராங்க, இது ஒரு 1/2 ஏக்கரா, 3/4 ஏக்கரா. அது எங்கேயும் மருமகளை பிடிச்சி போக சொல்லிட்டோம். அது 6 பால் கறந்துட்டு. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டி எவ்வளோ அளவில் போட்டிருக்கீங்க? 21-30ங்க. அந்த அளவில் போட்டிருக்கீங்க. அந்த அளவு. சரிங்க. ஆடு வந்தா உள்ளுக்குள்ள ஓட்டிக்கலாம், மாடு ஒரு அள்ளியில் கட்டிக்கலாங்க. ஆடு 30 ரூபாய் ஓட்டல ஒரு சைடில். அந்த பட்டிக்குள்ள 30 ஆடு ஓட்டிக்கலாங்கம்மா. இந்த வயசுலயே நீங்க வந்து உழைச்சிட்டு இருக்கீங்க. உழைச்சிட்டோம்னா நாம வந்து இது பண்ணி குடிக்கிறதா மற்றதா பண்ணப்படாதுங்க. குடிக்கிறது பீடி சும்மா கூப்பிட்டா வேஸ்டான ஆளுகளோட வாங்கி கொடுக்குறனா போய் குடிக்கப்படாது. ஹோட்டலுக்கே கூப்பிட்டுங்கிட்டு போய் டீ வாங்கி கொடுக்குற, சாப்பாடு வாங்கி கொடுக்குறன்னு சாப்பிடாது இருக்கணுங்க. அவனை ஒரு நாளைக்கு சாப்பிட்டானா நாம் ஒரு நாளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது வரும். இதெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோங்க செலவாகுது நம்மளுக்குங்களா? ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வேணுங்க. 100 ரூபா, 108 ரூபா. ஆமா. வேற என்ன செலவு பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? வேற ஒன்றும் பண்ண மாட்டேனுங்க. இது மட்டும்தான். இது மட்டும்தான். பீடி சிகரெட் எல்லாம் அதெல்லாம் எதுவுமே டீ குடிப்பீங்களா? டீ காலையில் வந்து புளி தண்ணி தானுங்க. காப்பி டீயா புளி தண்ணி 1 கிளாஸ். மத்தியானத்துக்கு சாப்பாடு. உங்களுக்கு வந்து 67 வயசுன்னீங்க, அம்மாவுக்கு 72ங்கிறாங்க. அதாவது வீட்டுக்கார அம்மாவுக்கு 5 வயசு. அவங்க வயசுல மூத்தவங்களா இருக்காங்க. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? இங்க வாங்கம்மா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. ஐயா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. கொடுங்க
65 தான். இங்க வாங்க, சேர்ந்து வாங்க. ஐயா வந்து அந்த அம்மா வந்து கோவக்காரிங்க, அதிகமான கோவம். கோவம் வந்துருங்க. அம்மா உங்களுக்கு 72ன்னு சொன்னீங்க, ஐயாக்கு 67 தான் ஆச்சாமா? அதுதானுங்க. அதுக்குமா அதே வயசு. சின்ன உதவி பண்ண போனா கூட சண்டை பிடிப்பேன் அந்த அம்மா. ஆமா. ஆனா உதவி பண்ண போவேன் யாருக்குமே. நல்ல மனசு. நம்ம வேலையை ஒரு பஞ்சாயத்தோடு இப்ப நீங்க பேட்டி கேக்குறீங்க, கொஞ்ச நேரம் பேசணும்ல, அதே வேண்டாங்க. ஆமா, அந்த மாதிரி வேலைக்கு போனா சண்டை பிடிப்பேன். யாராச்சும் ஒரு கரையத்துக்கா நல்லதா அளக்கிறதுக்கா கூப்பிடுவாங்க, போனமெல்லாம் நிதாங்க. இப்ப வயசாயிருச்சு, மருந்து அடிக்கிறது இல்லைங்க, லேண்ட் பிசினஸ். பொழுதோடு வந்து லேண்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. அதையும் பண்ணிட்டு இருக்கீங்க? அதையும் பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மாவங்களும் நீங்களும் ஆரோக்கியமா இன்னும் நீடோடி வாழணுங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம சேனலில் வந்து காட்டினதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா உழைப்புக்கு வந்து வயது வந்து ஒரு முக்கியமே கிடையாது அப்படிங்கிறது உங்களை பார்க்கும்போது பார்க்குற பார்வையாளர்களுக்கும் இது புரியும் நான் நினைக்கிறேன். ஆடு மேய்க்கிற அந்த தொழில் மூலமாக ஒரு இடம்புடன் வாங்கி குழந்தைங்களையும் படிக்க வச்சு ஒரு நல்ல லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பாருங்கள். இன்னும் அரிய தகவல்கள், எண்ணிலடங்காத தகவல்கள் காத்துட்ருக்கு. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.